அவங்க முகத்தை பார்க்க பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, நான் வேணா சாப்பாடு இங்கேயே கொண்டு வரேன், சாப்பிடுங்க. மாறி வேண்டாண்ணா விட. சிஷு, என்னக்கா கொஞ்சம் கஞ்சி காய்ச்சி எடுத்துட்டு வரட்டுமா, குடிக்கிறீங்களா? எப்படியும் மாத்திரை சாப்பிடணும்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். கண்டிப்பா சாப்பிடுவீல்ல? சாப்பிடுறேன். சரி. ஏக்கா, 3 வேளையும் நல்லா ஆக்கி கொட்டுறோம். ஒரு குரல் கொடுத்தா போதும், டீ காபி மோர்னு கொண்டு போய் எல்லாத்தையும் அவங்க கிட்ட நீட்டுறோம். வீட்டு வேலை செய்யறோம், துணி துவைச்சு போடுறோம். வேலைக்காரி மாதிரி தூங்குற நேரம் போக மீதி நேரம் பூரா நம்ம வேலை கணக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்படி உடம்பு சரியில்லாம படுத்திருந்தா ஒரு வார்த்தை என்னன்னு கூட கேட்க மாட்டாங்கல்ல. என் வீட்டுக்காரும் சரி, மாமாவும் சரி, என்னதான் கோபக்காரங்களா இருந்தாலும் நம்மள நல்லா பாத்துக்கிறாங்கன்னு நான் எம்பிட்டு நாளா நம்பிட்டு இருந்தேன்க்கா. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. பாசெல்லாம் கூட இல்லைன்னு வச்சுக்கலாம், கூட வாழற ஒரு ஜென்மம் உடம்பு சரியில்லாம கிடக்குதுன்னு கொஞ்சம் கூட இறக்கம் கூட வராதாக்கா அவங்களுக்கு? அதெல்லாம் வராது மாறி. அவங்களுக்கு அவங்க கௌரவம் மட்டும்தான் முக்கியம். அத காப்பாத்துறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. அது குறைஞ்சிருச்சுன்னா யார வேணாலும் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. பொண்டாட்டின்னு கிடையாது, புள்ளன்னு கிடையாது. என்ன வாழ்க்கை வாழ்றோன்னே தெரியல. இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு பேசாம போய் சேர்ந்துடலாம். ஐயோ அக்கா, ஏன்க்கா அப்படிலாம் பேசாதீங்க. எனக்கு அம்பிட்டு வெறுப்பா இருக்கு மாறி. மாறி, மாறி, நீ போ. என்னால உன்னையும் ஏதாவது சொல்ல போறாங்க, போமா. அட என்னக்கா, ரசம் வேணுமா இருக்கும், அது கை கெட்டுற தூரத்துல அங்கதான் இருக்கும். அதை எடுத்து ஊத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாது, அதுக்கும் நான் தான் போகணும். மாறி, மாறி, இந்த வரேங்க. போமா. ரசத்தை ஊத்து. என்னம்மா சாப்பிட வரலையா அவ? அக்கா அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பாவமா அவ. என்ன பாவம்? அதான் அப்புறம் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டால, விடாதா?